இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு ஜாயின் இந்தியன் ஆர்மி என்சிசி உடைய ஸ்பெஷல் என்ட்ரி ஸ்கீம் ஃபார் 125th கோர்ஸ், அதாவது 125வது பேட்ச் ஸ்பெஷல் என்ட்ரி ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஃபார் விமன். இந்த நோட்டிபிகேஷன் முழுக்க விமனுக்காக கொடுத்துருக்காங்க. டோட்டலா இதுல 6 வேகன்சி இருக்கு. ஸோ இந்த டைப் ஆஃப் என்ட்ரி பார்த்தீங்கன்னா என்சிசி உடைய ஸ்பெஷல் என்ட்ரி ஏஜ் 19 to 25 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும். அதாவது January 1, 2027 ஓப்பன் ஃபார் அன்மேரிட் ஃபீமேல், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கிராஜுவேஷன் டிகிரி அண்ட் மினிமம் ஆஃப் B கிரேட் ஆஃப் NCC அண்ட் C இன் எக்ஸாமினேஷன். ஸோ வேகன்சி வந்து 6 வேகன்சி 5+1. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்ம சப்மிட் பண்ணணும். அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் ஷார்ட் லிஸ்டிங் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்டிங்க்கு அப்புறம் SSP, அதுக்கப்புறம் மெடிக்கல் அண்ட் மெரிட் லிஸ்ட், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜாயினிங் லெட்டர். ஸோ இதுதான் இதனுடைய ஸ்டேஜஸ். ஸோ இதில் நம்ம அப்ளை பண்ணி முடித்த உடனே நமக்கு வந்து டென்டேட்டிவாக மந்த் ஆஃப் செப்டம்பரில் எக்ஸாம் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்ச உடனே எக்ஸாமுடைய ரிசல்ட்டு தென் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சுட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு இதில் வந்து டோட்டலாக 49 வீக்ஸ் வந்து கம்பல்சரி ட்ரைனிங் இன் சென்னை. ஸோ சென்னையில் வந்து 49 வாரங்கள் ட்ரைனிங் இருக்கும். ட்ரைனிங் டைமில் 59,000 சேலரி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ட்ரைனிங் முடித்த கையோட உங்களுக்கு வந்து லெப்டினன்ட் கேடரில் வந்து உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். இது போக இந்த சர்வீஸை நீங்கள் மினிமம் 29 இயர்ஸ் நீங்கள் பண்ணலாம். அதாவது ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ், தென் ஆஃப்டர் த 10 இயர்ஸ், தென் 14 இயர்ஸ், அப்படி 3 பகுதியாக அவங்க பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் மெயின் எலிஜிபிலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, அஸ் அ அப்ளிகன் அஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். ஏஜ் லிமிட் நான் சொன்ன மாதிரி 19 to 25 இயர்ஸ் ஓல்ட், அன்மேரிட் ஃபீமேல். இது போக NCC உடைய C சர்டிஃபிகேட் அண்ட் சர்வீஸ் இன் NCC மினிமம் அட்லீஸ்ட் 2 or 3 இயர்ஸ். ஸோ இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கிரேட் வந்து B கிரேட் இன் C சர்டிஃபிகேட், இதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ இது போக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கம்பல்சரி எனி டிகிரி அப்ளிகன் தே ஆர் ஸ்டடிங் இந்த ஃபைனல் டிகிரி ஆல்சோ, அவங்களுமே இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ டோட்டலாக நான் சொன்ன மாதிரி இதில் 6 போஸ்ட் இருக்குது. 6 போஸ்ட்டில் 5 போஸ்ட் வந்து ஜெனரல் கேட்டகரி, ஒரு போஸ்ட் ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் கேஷுவாலிட்டிஸ், அவங்களுடைய பசங்களுக்கு வந்து இந்த ஒரு வேக்கன்ட் போகுது. ஸோ டோட்டலாக இந்த எக்ஸாம் முடிஞ்சு ட்ரைனிங் முடிக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் ஆகும் இந்த இதில். ஸோ மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா the candidate must accrue before the joining of training academy are as follows. ஸோ 2.4 கிலோமீட்டர் வந்து 13 நிமிஷத்தில் ஓடணும், புஷ்அப்ஸ் எடுக்கணும், புல்அப்ஸ் எடுக்கணும், சிட்டப் எடுக்கணும், ஸ்குவாட்ஸு, லங்ஸ், ஸ்விம்மிங். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அகாடமியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாலேயே டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயங்களை வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த கமிஷனில் ஜாயின் பண்ணாங்கன்னா மேக்ஸிமம் லெவல் வந்து பிரிகேடியர் வரைக்கும் போகலாம். ஸோ அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 56,000 ஸ்டார்டிங் சேலரி, நல்ல சேலரி தான் அது. இது போக டிஎன்எஸ் அலவன்ஸ், அதாவது பாரா அலவன்ஸ், பாரா மிலிட்ரி அலவன்ஸ், டெக்னிக்கல் அலவன்ஸ், ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் அலவன்ஸ் இருக்குது. அந்த ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு வந்து கட்டாயம் கிடைக்கும் அதில். இது போக வந்து சியாச்சின், கோப்ரா அலவன்ஸ், ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அலவன்ஸ், சப்மரைன் அலவன்ஸ், ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் அலவன்ஸ் இருக்குது. இது போக மெடிக்கல் அண்ட் இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயங்களுமே உங்களுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் முடிஞ்சு அப்பாயின்மெண்ட் கொடுத்தோடனே ரொம்ப கிளியராக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ இதனுடைய லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் எப்போ கேட்டீங்க அப்படின்னா
இதனுடைய லாஸ்ட் டேட் வந்து நெக்ஸ்ட் மந்த் இதனுடைய லாஸ்ட் டேட். ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து ஆகஸ்ட் 21 வந்து லாஸ்ட் டேட். அதுக்கு முன்னால் நீங்கள் ஆன்லைனில் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் அகாடமி அந்த போர்ட்டலில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே சப்மிஷன் பண்ணியிருக்கணும். ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷனை நீங்கள் ஆன்லைனில் சப்மிஷன் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்டில் நீங்கள் கேட்கலாம். எங்களுடைய டீம் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.